வணக்கம். என்னோட அம்மாவுக்கு பூர நட்சத்திரம், சிம்ம ராசி. ஒரு இருமல் வந்துட்டா கூட ஜாதக கட்டை தூக்கிட்டு ஜோசியக்காரர்கிட்ட போய் நிப்பாங்க. போதா குறைக்கு என்ன வேற துணைக்கு அழிச்சிட்டு போவாங்க. அப்படிதான் சமீபத்துல எங்க அம்மா என்னை கூட்டு ஜோசியக்காரர்கிட்ட போனாங்க. எனக்கு உடம்பு படுத்திக்கிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒன்னு அவர் சொன்னாரு, நாகப்பட்டினம் மாவட்டத்துல தலச்சங்காடு கோயிலுக்கு போங்க, கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற கஞ்சனூர் கோயிலுக்கு போய் பாருங்க, விசேஷமா இருக்கும். தஞ்சாவூர் மாவட்டம் நாலூர் கோயிலுக்கு போங்க, உங்க நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாரு. இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, இங்க பக்கத்துல சென்னைக்கு பக்கத்துல ஏதாவது கோயில சொல்லப்படாதா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் இல்ல, சென்னையிலேயே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோயில் இருக்கு, அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்கு அப்படின்னு இந்த கதைய சொன்னாரு. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். சூரிய வம்சத்துல பிறந்தவர் தான் சகர சக்கரவர்த்தி. அவருக்கு இந்திர பதவி அடையணும்னு ஆசை. அதனால அசுவமேத யாகம் பண்ணாரு. தன்னுடைய யாக குதிரை குலக்கொடி தாங்கினபடி உலகத்தெல்லாம் பறக்க விட்டாரு. அப்போ குதிரை மட்டும் தனியா போனா யாராவது பிடிச்சிட்டா என்ன பண்றது? அதனால கூடவே 1000 வீரர்களையும் குதிரையோட அனுப்பி விட்டாரு. இத பார்த்த இந்திரனுக்கு பயம் வந்துட்டுது. எங்க ஆபத்து வந்துருமோ அப்படின்னு யாருக்கும் தெரியாம அந்த குதிரையை பிடிச்சு இழுத்து வந்து கபில முனிவருடைய ஆசிரமத்துல கட்டி விட்டுட்டான். உன்ன சகர புத்திரர்கள்லாம் குதிரையை காணுமேன்னு தேட ஆரம்பிச்சாங்க. பூவுலகம் முழுக்க தேடினாங்க, கிடைக்கல. பாதாள உலகத்துல போய் பார்த்தா அது கபிலருடைய ஆசிரமத்துல இருந்தது. கபில முனிவர் நல்ல தியானத்துல இருந்தார். உன்ன இவங்களுக்கு கபில முனிவர் மேல சந்தேகம். குதிரையையும் திருடிட்டு தெரியாத மாதிரி தியானத்துல நின்று நடிக்கிறியா, கபட நாடகம் ஆடுறியா அப்படின்னு வாய்க்கு வந்தபடி வசை சொற்களை அள்ளி தள்ளிட்டாங்க. உடன அந்த கபில முனிவருடைய தவம் கலைஞ்சுது. கோபத்துல பார்த்தாரு, சகர புத்திரர்களை அப்படியே சுட்டு எரிச்சுட்டாரு. எல்லாரும் சாம்பலா மாறி போனாங்க. கால சக்கரம் சுழண்டு ஓடியது. சூரிய வம்சத்துல பகீரதன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்தான். தன்னுடைய மூதாதையர்களுடைய கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். அவங்களுக்கு நற்கதி கிடைக்கணும், அவங்க இன்னும் நரக வேதனை படுறாங்களே அப்படின்னு நினைச்சான். பித்ருக்கடன் செய்யாத பிறவி ஒரு பிறவியா அப்படின்னு நினைச்சு தன்னுடைய பித்ருக்களுடைய ஆன்மா சாந்தி அடையறதுக்காக, அவங்க நற்கதி அடையணுங்கிறதுக்காக பிரம்மனை நோக்கி 10,000 வருஷம் தவம் செஞ்சான். பிரம்மனே அசந்து போயிட்டார். 10,000 வருஷம் தவம் செய்யக்கூடிய தவ வலிமை உள்ள பக்தனா அப்படின்னு இறங்கி வந்து சொன்னாரு, இத பாருப்பா, உன்னுடைய தவத்தினுடைய பலன் எப்போ தெரியுமா கிடைக்கும்? கங்கா நதி உன்னுடைய மூதாதையருடைய சாம்பல்ல ஓடினாதான் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும், அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே கங்காதேவியை நோக்கி தவம் செய்தான் பகீரதன். உடனே கங்காதேவி இறங்கி வந்து சொன்னா, நான் மேல இருந்து கீழே பூமிக்கு வரும்போது பேராற்றலோட சக்தியோட ஆரவாரத்தோட வருவேன். அப்போ என்னை தாங்கக்கூடிய சக்தி அந்த ஜடாதரரான சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால நீ சிவபெருமானை பார்த்து தவம் செய் அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ கூட பகீரதன் கொஞ்சமும் மனந்தளரவே இல்லை. சிவபெருமான் நினைச்சு தவம் செஞ்சான் பகீரதன். அப்போ வானத்துல இருந்து ஒரு அசரீரி, உன்னுடைய தவ வலிமை பலிக்கும், உன்னுடைய தவம் நிச்சயம் பலிக்கும், ஏன்னா உன்னுடைய நோக்கம் உயரிய நோக்கம். உன்னை பார்த்து இளைஞர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் பித்ருக்கடன் எவ்வளவு முக்கியம்னு, நீ எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்க போற அப்படின்னு ஒலிச்ச உடனே மேல பார்த்தாரு பகீரதன். பார்த்த உடனே வானத்துல 2 தொகுதிகள் கூடிய நட்சத்திரம் ஆசி செய்து கண் சுமிட்டி கொண்டிருந்தது. அதுதான் பூர நட்சத்திரம். அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த தவத்தினுடைய பலனா சிவபெருமான் என்ன பண்றார் தெரியுமா? அந்த கங்கா தேவி பிரவாகம் எடுத்து வர அந்த கங்கா தேவியை தன்னுடைய ஜடையில தாங்கிக்கிறார். ஜடையில தாங்கி கங்காதேவியினுடைய கர்வத்தை அடக்கி பகீரதனுக்கு நல்லது செய்யணும்ங்கிறதுக்காக அந்த கங்கைய 7 பிரிவுகளா பிரிச்சு ஓட விடுறார். தன்னுடைய தலைமுடிய ஜடாமுடிய 7 பிரிவுகளா பிரிச்சு ஓட விடுறார். அப்போ கிழக்குல கலாதினி, நளினி, பவானி அப்படின்னு 3 பிரிவாவும், மேற்குல சீதா, சுசுஷு, சிந்து அப்படின்னு 3 பிரிவாவும்,
அலக்நந்தாக்கு பின்னால, அலக்நந்தா பகீரதனுக்கு பின்னாலவும் அப்படின்னு கங்கை நதி 7 பிரிவுகளா பிரவாகம் எடுக்கிறத பார்த்த உடனே எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. இப்படி 7 பிரிவா கங்கை நதி பிரவாகம் எடுத்தாச்சு. இப்ப அந்த கங்கை நதிய தன்னுடைய மூதாதையருடைய சாம்பல்ல ஓட விட்டு அவர்களுக்கு நற்கதி அடைய செய்தார். அவர்களுக்கு சொர்க்கலோகம் கிடைச்சது. இததான் பகீரத பிரயத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சிவபெருமான் தன்னுடைய ஜடையிலே கங்கையை தாங்கி கொண்டு அத பூமியில இறக்கி விட்ட இடம் எந்த இடம் தெரியுமா? திருத்தலம் தெரியுமா? புரசை மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியான சென்னையில இருக்கிற புரஷவாக்கத்துலதான் கங்காதீஸ்வரராக சிவபெருமான் காட்சி தருகிறார். அங்க இருக்கிற கிணத்துல பாத்தீங்கன்னா இன்னமும் தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கும். அங்க கிழக்கு பார்த்து அங்க கங்காதீஸ்வரரா சிவபெருமான் உட்கார்ந்து இருக்கிறாரு. கமல கன்னியாக அம்பாள் அங்க பங்கஜாட்சியாக காட்சி தரா. பூமியில 1008 சிவலிங்க திருமேனிகளை வச்சு பூஜை பண்ணினார் பகீரதன். அப்படி 1008வது சிவலிங்க திருமேனியா வச்சு பூஜை பண்ணது யாரு தெரியுமா? அதுதான் அவர்தான் இந்த கங்காதீஸ்வரர். அந்த 1008வது திருமேனி தான் இந்த கங்காதீஸ்வரர் அப்படின்னு சொன்னா அவ்வளவு சிறப்பு இந்த கோயிலுக்கு உண்டு. இந்த கோயில்ல இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு, இங்க பகீரதனுக்குன்னு தனி சன்னதி இருக்கு. அதுக்கான சிறப்பு பூஜைகளும் விழா ஏற்பாடுகளும் மிக சிறப்பா இந்த கோயில்ல பண்றாங்க. மிக சிறப்பாக புரசை மரம் என்று அழைக்கக்கூடிய பலாச மரங்கள் அடர்ந்து இருக்கக்கூடிய கோயில் எல்லாம் போய் பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வழிபாடு செஞ்சா ரொம்ப நல்லது. இந்த புரசை மரம் என்று அழைக்கக்கூடிய பலாச மரத்தினுடைய பூக்கள் அக்னி பூக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது செந்தூர பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரத்துல இருக்கிற குச்சிகளுக்கு மருத்துவ குணம் அதிகம். அதனால வேள்விக்கெல்லாம் இந்த மரத்தோட குச்சிகளை தான் பயன்படுத்துவாங்க. இந்த நட்சத்திரத்திற்கு, பூர நட்சத்திரத்திற்கு அதி தேவதையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அக்னி கோளாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தான். சிம்ம ராசியினுடைய மைய நட்சத்திரமா இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம். அதனால பூர நட்சத்திர நண்பர்களுக்கு என்னென்ன ஒரு தனி சிறப்பு உண்டு அப்படின்னா தர்க்கம் செய்வதில் வல்லமை படைத்தவங்களா இருப்பாங்க, புத்திசாலி உள்ளவர்களாக இருப்பாங்க, எல்லா கலைகளிலும் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க, தர்ம காரியம் செய்யறவங்களாகவும் இருப்பாங்க. இப்படி நிறைய சிறப்புகள் இருந்தாலும் பூர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களா நீங்கள் நிச்சயமாக புரசை மரம் என்று அழைக்கக்கூடிய பலாச மரங்கள் அடர்ந்து இருக்கக்கூடிய தலவிருட்சமாக இருக்கக்கூடிய கோயில் எல்லாம் போய் வழிபட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லது. முக்கியமா சென்னையில இருக்கிற புரஷவாக்கத்தில் உள்ள கங்காதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு போங்க. அத்தனை பலனையும் பெறுங்கள். இறைவன் அருளை பெறுங்கள். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.